அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் சிவில். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது யார் எலிஜிபிள், ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது, எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் அதில் வந்து யார் எலிஜிபிள் அப்படின்றத வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட செய்திகளாக இருக்கட்டும், இல்லை லெக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நம்ம இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதை பொறுத்து நான் பெருசாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட், ஸோ என்ன மாதிரியான ஒர்க் நடக்கும் அப்படின்றது எல்லாமே யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வேக்கன்சிஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அபவுட் நாய் அப்படின்றதில் வேக்கன்சிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் கரண்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் செகண்டாக சீரியல் நம்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல் அண்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மோட் from candidates appeared for interview of IES examination of 2020. ஸோ ஐஇஎஸ் எக்ஸாமினேஷனில் யாரெல்லாம் வந்து இன்டர்வியூவுக்கு போனாங்களோ அது 2020 நடக்கிறப்ப, ஸோ தே கேன் பி எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 73 நம்பர்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து இருக்குது. இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதோடைய ஸ்டார்டிங் டேட் அப்படின்றது 30/10/2021 ஆரம்பிக்குது. எண்டிங் டேட் 30/11/2021 இருக்குது, முடியுது. ஸோ இது வந்து இப்போ ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ யூ கேன் அப்ளை தோஸ் ஹூ ஆர் வென்ட் த்ரூ த இன்டர்வியூ ஆஃப் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இன் 2020 அவங்க மட்டும்தான் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வியூ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பிடிஎஃப் இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதில் தான் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 73 போஸ்ட் ஆஃப் டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதோட பே ஸ்கேல் அப்படின்றது 15,000 இருந்து 39,000 வரை இருக்கும். ப்ளஸ் கிரேட் பேயும் இருக்கும். ஸோ இதை நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ இன்டர்வியூவுக்கு யார் போயிருந்தீங்களோ, ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் யார் இன்டர்வியூவுக்கு வரைக்கும் போயிருந்தீங்களோ ஸோ தே கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ மொத்த வேக்கன்சி 73. ஸோ அது ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் 2 வேக்கன்சி ஃபார் ஸ்பெஷல் லேர்னிங் அண்ட் டிசபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஸோ எசென்ஷியல் அண்ட் எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன். ஸோ இதை நான் ப்ரீவியஸாக சொன்னது தான். ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அப்படின்றது அவங்க டேரெக்டாக அந்த ஐஇஎஸ் எக்ஸாமினேஷனில் யார் இன்டர்வியூ போனாங்களோ அவங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து வச்சு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமாக தான் இதை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 years தான். ஸோ இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து டிகிரி வந்து சிவிலில் இருக்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் மினிமம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்றது மேலே கொடுத்துருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பூர்த்தி செஞ்சுருக்கணும். அண்ட் 30 yearsக்கு கீழே இருக்கணும். அண்ட் எலிஜிபிலிட்டி ஃபார் அவைலிங் ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா இதில் பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் தென் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டில் ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்ல இதில் அப்ளை நோ அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யார் அந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போனாங்களோ அவங்க. ஸோ இதுக்கான எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க. அண்ட் தென் காப்பி ஆஃப் ஃபைனல் மார்க் ஷீட் ஆஃப் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதுவும் வேணும். அண்ட் தென் கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். ஸோ அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ மே பி சீன். ஸோ இதுவெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லாஸ்ட் டேட் அப்படின்றது 30/11/2021 6 PM வரை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இதோட அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு போயிடும். ஸோ அதில் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த இது நீங்கள் கொடுத்ததுக்கான ஒரு அத்தாட்சி வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து மீதி எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரெக்வயர்டாக உள்ளதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது
அப்ளை பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொஃபார்மா, ஸோ இந்த மாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஸோ இந்த மாதிரி அதுக்கான ஃபார்மேட், ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த டெபுட்டி மேனேஜருக்கான வேக்கன்சி இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.